Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெல்த் பாலிசி பற்றி. ஸோ ஹெல்த் பாலிசி எடுக்கும்போது நம்ம கேட்குற ஒரே ஒரு விஷயம் சம் இன்ஷூர்டு எவ்வளோ இருக்கணுன்றது தான். வேறு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்துன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பாலிசியை ரெனிவல் பண்ணும்போது இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 7 ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 7 ஃபீச்சர்ஸும் உங்கள் பாலிசியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் ஹெச் எதை மீன் பண்ணுது? ஹாஸ்பிட்டல்ஸோட நெட்வொர்க். ஸோ நம்ம பாலிசி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த இன்சூரரில் உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் டைஅப் இருக்கான்றது. ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச டாக்டர்ஸாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டும் கம்ஃபர்டபுளாக பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டைஅப்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த இன்சூரரில் பாலிசி எடுத்துக்காங்க. ஹெல்த்தில் எதை மீன் பண்ணுதுன்னா எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட். அப்படின்னா என்ன? இந்த பாலிசியில் எது கவர் ஆகாது ஆர் இம்மீடியட்டாக கவர் ஆகாது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இதை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம், சீனியர் சிட்டிசன் அண்ட் நார்மல் கேட்டகரி. இப்போ நார்மல் கேட்டகரி பீப்புள்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ அது ரிலேட்டடாக இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளாக எனக்கு ஒரு ஐ பவர் இருக்குது, நான் லேசர் பண்ணிக்கணுன்னா இம்மீடியட்டாக பண்ண முடியாது. பாலிசி எடுத்ததுலேருந்து 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ இதுவே சீனியர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு ரிலேட்டடான டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் 3 இயர்ஸ் வரைக்குமே வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பாலிசி போடும்போதே பேக்கேஜஸை செக் பண்ணி எனக்கு வெயிட்டிங் பீரியட் கம்மி பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த பீரியடுக்குள்ளே நமக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நம்ம கையிலேருந்து செலவு பண்ண வேண்டாம், பாலிசிலேருந்தே நம்மளால் கிளைம் எடுத்துக்க முடியும். ஹெல்த்தில் எதை மீன் பண்ணுதுன்னா ஆட்-ஆன்ஸ். இதில் ரூம் ரெண்ட் வேவர், ஓபிடி கவர் அண்ட் மெட்டர்னிட்டி கவர் இதெல்லாம் வரும். 1 by 1 பார்க்கலாம். இப்போ ரூம் ரெண்ட் வேவருங்கிறது நார்மலாக உங்கள் பாலிசியில் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, 2000 ஆர் 3000. இல்லைனா சம் இன்சூர்டில் 1% ஆர் 2% இருக்கும். இந்த ஜிஎம்சியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 1% ஆர் 2% தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அட்மிஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூம் ரெண்ட் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்க. ஸோ நீங்கள் கையிலேருந்து போட வேண்டிய அமௌண்ட்டை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக பாலிசி எடுக்கிறவங்க பாலிசி போடும்போது பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சிங்கிள் ப்ரைவேட் ரூம் ஆர் சிங்கிள் ப்ரைவேட் ரூம் ஏசின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லிமிட்டட் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே என்ன ரூம் ரெண்ட்டோ அதை இன்சூரன்ஸ்லேருந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் கையிலேருந்து பே பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மெட்டர்னிட்டி கவர். இது நார்மல் எல்லா பாலிசிலையுமே ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து எடுத்துக்க முடியாது. ஸோ புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களோ இல்லை ஃபஸ்ட் பேபி இருக்குது ஒரு 2 இயர்ஸ் கழித்து நம்ம செகண்ட் பேபி பிளான் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்களோ உங்கள் பாலிசியை செக் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டர்னிட்டி ஆட்-ஆன் இருக்கா இல்லை ரெனிவல் போது அதை கேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமா கூட மெட்டர்னிட்டி கவர் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு நார்மல் பாலிசிக்கு எவ்வளோ கிடைக்கும், சி செக்ஷனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் பாலிசிலேயே இந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிக்க முடியும். இது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு பிகர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஓபிடி கவர்ன்றது. இது நார்மலாக ஒரு பாலிசியில் 24 ஹவர்ஸு அட்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆட்-ஆனை போட்டிருந்தீங்க அப்படின்னா சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ லேசர்ஸ் எல்லாமே வித்தவுட் அட்மிஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டையும் கிளைம் பண்ணிக்க முடியும். சில டென்டல்ஸ்க்கான ரூட் கெனால், ஃபில்லிங்ஸ் மாதிரியான எக்ஸ்பென்சஸை கூட நீங்கள் இந்த கவர் இருந்ததுன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் இயர்லி ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஏதோ 10,000 ஆர் 15,000 உங்கள் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த லிமிட்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணிக்க முடியும். ஹெல்த்தில் எதை மீன் பண்ணுது? லிமிட்டேஷன்ஸ். எதுலெல்லாம் உங்களுக்கு ஐசியூக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஆம்புலன்ஸுக்கும் லிமிட் கொடுத்துருப்பாங்க, கோபேமெண்ட்டும் லிமிட்டடாக இருக்கும். இதில் ஐசியூக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அமௌண்ட் வரைக்கும் லிமிட் பண்ணியிருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆம்புலன்ஸுக்கும் நீங்கள் கிலோமீட்டர் சப்போஸ் எக்ஸ்டெண்டடாக போச்சுதுன்னா அதுக்கும் நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு பாலிசி போடுங்க. கோபேமெண்ட்றதை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கும், சீனியர் சிட்டிசன் அண்ட் நார்மல் கேட்டகரி. நார்மல் கேட்டகரிக்கு நீங்கள் பாலிசி எனக்கு ப்ரீமியம் கம்மியாக வேணும்னு கேட்கும்போது மேபி த ஹிடன் சார்ஜஸாக நீங்கள் கோபேமெண்ட்டை ஆஃப் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் போகும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் 80% மேபி இன்சூரன்ஸ் பே பண்ணும், 20% நீங்கள் கையிலேருந்து பே பண்ண வேண்டியது வரலாம். இதே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோபேமெண்ட்டோட தான் பாலிசியை எடுத்துக்க முடியும்.
அதனால் நீங்கள் அது 80-20% இல்லை 70-30 இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு பாலிசி போடும்போது உங்களுக்கு நீங்கள் கிளைம் போகும்போது உங்களுக்கு ஹசல் ஃப்ரீயாக இருக்க முடியும். ப்ளஸ் சில இன்சூரன்சஸில் சீனியர் சிட்டிசனுக்கு ப்ரீமியம் ஒரு 30,000லேருந்து 50,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்க முடியும்னா கோபேமெண்ட்டே இல்லாமல் கூட போடுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் பாலிசி போடும்போது இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு பாலிசி போடுங்க. ஹெல்த்தில் T எதை மீன் பண்ணுது? டோட்டல் சம் இன்ஷூர்டு. இதில் என்ன கவனிக்கணும்? நம்ம பாலிசி எடுக்கும்போது 5 lakhs சம் இன்ஷூர்டில் பாலிசி எடுத்துருவோம், அது ப்ராப்ளம் இல்லை. இது இண்டிவிஜுவலாக இருக்கிறத விட ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு கொண்ட ஃபேமிலிக்கு இந்த 5 lakhs தான் லிமிட். சப்போஸ் ஒருத்தருக்கு 3 lakhs நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு 2 lakhs தான் எலிஜிபிலிட்டியே இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொருத்தருக்கு ஒரு 3 lakhல ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வந்தால் நீங்கள் 1 lakh கையிலேருந்து தான் பே பண்ண வேண்டிய வரும். இதுக்கு என்ன பார்க்கணும்? நம்ம ரீஸ்டோரேஷன்ற ஆப்ஷனை செக் பண்ணிக்கணும். அது பார்ஷியல் ரிஸ்டோராக இருக்கா இல்லை ஃபுல்லி ரிஸ்டோராக இருக்கா. பார்ஷியல் ரிஸ்டோர்னால் நீங்கள் 2 lakhs யூஸ் பண்ணாலே அந்த 2 lakhs அமௌண்ட்டு டாப் அப் ஆகிடும். 5 lakhs உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஃபார் அதர் பர்சனுக்கு. இது ஃபுல்லி ரிஸ்டோர்னா 5 லட்சத்தையும் யூட்டிலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட்டு திருப்பியும் ரீடாப் அப் பண்ணுவாங்க. ஸோ பாலிசி போடும்போது இதெல்லாம் ரொம்ப கவனித்து போடுங்க. அப்போ தான் பாலிசி போட்டதுக்கு உண்டான பெனிஃபிட்டை நீங்கள் ஃபுல்லி யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெல்த்தில் H எதை மீன் பண்ணுதுன்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட். இதை நீங்கள் பாலிசி போடும்போது இந்த ஆடானை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களோ அந்த டேஸ்க்கு எல்லாத்துக்கும் பர் டேக்கு 1000லேருந்து 1500 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. இது நீங்கள் அட்டெண்டருக்குமே கூட வேணும்னா சேர்த்து எடுத்துக்க முடியும். ஸோ பாலிசி போடும்போது செக் பண்ணிவிட்டு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆடானை எடுத்துக்கலாம். இது யாருக்கு ரொம்ப தேவைப்படும்னா டெய்லி கேஷ், டெய்லி எனக்கு நான் போனால் தான் வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இயர்லிக்கு ஒரு 30 days வரைக்கும் தான் இந்த பெனிஃபிட்டை இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு பாலிசி போடும்போது எடுத்துக்கங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்க்கலாமா? நம்ம பாலிசி போடும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணிக்க போகிறோம், இல்லை ரெனிவல் பண்ணும்போது எதெல்லாம் கிராஸ் செக் பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸோட நெட்வொர்க் செக் பண்ணிக்கங்க. அப்புறமா என்னென்ன டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். தென் ஆடானில் ரூம் ரெண்ட் வேவர் என்ன இருக்குது, ஓபிடி கவர் இருக்கா, மெட்டர்னிட்டி கவர் வேணுமா வேண்டாமான்றதை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. தென் உங்களுக்கு லிமிட்டேஷன், ஐசியூ லிமிட் என்ன இருக்குது, ஆம்புலன்ஸ் லிமிட் என்ன இருக்குது, கோபேமெண்ட்டோட லிமிட் என்ன இருக்குங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கங்க. தென் டோட்டல் சம் இன்சூர்டில் ரெஸ்டோரேஷன் வந்து எப்படி பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி யூஸ்டுக்கு அப்புறம் தருவாங்களா இல்லை பார்ஷியலி யூஸ் பண்ணாலே டாப் அப் ஆகுமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் வேணுமா வேண்டாமாங்கிறத செக் பண்ணி அந்த ஆடானை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டாலும் நீங்கள் கன்சியூமபிள் கவரையும் சேர்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும். கையிலேருந்து கேஷ் கொடுக்காம பாலிசிலேயே ஃபுல் கிளைமும் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி ஒரு ஃபுல்லி கவர்டு பாலிசியை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமுமே. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் கண்டென்ட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.